வாழ்க்கையில் செய்யக்கூடாத 10 செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒரு 10 விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது. அது செய்யறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாத விஷயங்களில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா வந்து மகன் தந்தையின் கண்ணீரை பார்க்கக்கூடாது. அதாவது அது பிள்ளைகளோட கண்ணீரை வந்து பெற்றவங்க பார்க்கலாம். அது அந்த கஷ்டத்தை அவங்க வந்து போக்கிடுவாங்க. சரிங்களா? ஆனால் வந்து பெற்றவங்களோட கண்ணீரை வந்து பிள்ளைகள் வந்து பார்க்கக்கூடாது. அந்த பெற்றவங்களை கண்கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து நடங்கக்கூடாது. சரிங்களா? அதனால் வந்து எப்பயுமே வந்து தன்னோட மகன் வந்து தந்தையோட தாயோட கண்ணீரை வந்து பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? நம்மளோட அம்மா அப்பா தான் உலகம், அவங்க தான் தெய்வம். அவங்க வந்து கண்ணீர் விடாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, பெற்ற பிள்ளைகளின் அவப்பெயரை தாய் கேட்கக்கூடாது. பெற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து தன்னோட பிள்ளைகளை வந்து நம்மளுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கணும், நம்மளுக்கு ஒரு பேர் சேர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும், நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், என் பிள்ளை அப்படி, அதாவது இவங்க பெற்ற பிள்ளைங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு உயர்ந்து காட்டணும் அப்படின்னு தான் எந்த ஒரு தாய் தாக்கப்படும் நினைப்பாங்க. சரிங்களா? ஆசைப்படுறது அதுதான். ஆனால் வந்து அவங்க ஒரு தப்பான வழியில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வருதுன்னா அந்த பேரை வந்து ஓம் பிள்ளை இப்படி போயிடுச்சு, இப்படி இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கெட்ட பேர் வந்து அந்த கேட்குற நிலைமை வந்து எந்த ஒரு தாய் தந்தைக்கும் வரக்கூடாது. அந்த நிலைமையை உருவாக்குறது நம்மளோட கடமை தான். அப்படி உருவாக்காமல் பார்த்துக்கணும். சரிங்களா? நம்ம வந்து நம்ம தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல பேர் மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும். ஓகேங்களா? கெட்ட பேர் வந்து எப்பயுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. அடுத்து வந்து சகோதரர் உடன் பிறப்புகளிடம் அந்தஸ்து காட்டக்கூடாது. சரிங்களா? இப்போ கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படின்னு இருக்காங்க. இப்போ அண்ணன் வந்து வசதியாக இருக்கலாம், தம்பி வந்து வறுமையில் இருக்கிறான். அதே மாதிரி அக்கா வசதியாக இருக்கலாம், தங்கச்சி வறுமையில் இருக்கான். அவங்களுக்குள்ள வந்து அந்தஸ்து பார்க்கக்கூடாது, அந்தஸ்து காட்டக்கூடாது. பணக்காரவங்கிறதுனால அவங்க ஒரு திமிரவும் வறுமையில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து ஏளனமாக பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. சரிங்களா? நம்மளோட கூட பிறந்தவங்க அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். உங்களால் முடியலைன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாத வார்த்தைகளை செயல்களை பண்ணாமல் ஒதுங்கி போகிறது தான் நல்லது. சரிங்களா? உங்கள் கூட பிறந்தவங்கள நீங்களே பாகுபாடு பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் வந்து உடன் பிறந்தவர்களிடம் அந்தஸ்து காட்டாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்து வந்து தம்பதிகளிடையே சந்தேகம் கூடாது. அதாவது தம்பதிகள் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சந்தேகம் இருக்கக்கூடாது. சரிங்களா? சண்டைகள் வரலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாவே எப்பயுமே சண்டை இருக்கும், சண்டை இல்லாத குடும்பமே இருக்காது. ஆனால் வந்து சந்தேகம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. சரிங்களா? நிம்மதி போயிடும். அதாவது எப்பயுமே அதை ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒற்றுமை சந்தோஷம் எதுவுமே இருக்காது, மகிழ்ச்சியே இருக்காது. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கு தப்புன்னு தோணுதா அவங்கள வந்து திருத்த பாருங்கள், சொல்லி புரிய வைக்க பாருங்கள். சரிங்களா? அடுத்தவங்க சொல்கிறத வந்து புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். அப்படி இருக்கும்போது வந்து எந்த ஒரு தப்பான செயலையும் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு அமையாது. ஓகேங்களா? நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும், சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும். சபலங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து எந்த ஒரு சந்தேகமும் எப்பயுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? சந்தேகம் இருந்தாவே குடும்பம் வந்து சந்தோஷத்தை இழந்துடும். ஓகேங்களா? அடுத்து வந்து வெற்றியாளருக்கு இருமாப்பு கூடாது. வெற்றியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா ஜெயிச்சவங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு திமிரு இருக்கக்கூடாது. நான் ஜெயிச்சிட்டேன்னா, நான் உயர்ந்த பதவியில் இருக்கேன், நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு திமிரு இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்து நான் ஜெயிச்சாலும் வந்து நான் எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருப்பேன். எல்லாரும் எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் எல்லாத்தையும் பார்க்கணும். சரிங்களா? நான் உயர்ந்த இடத்துல இருக்கேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஹெட்வைட் இருக்கக்கூடாது எப்பயுமே. சரிங்களா? அடுத்து தலைவனுக்கு நொடிப்பொழுது சபலம் கூடாது. தலைவனாக இருக்கிறீங்க, 10 பேருக்கு நீங்கள் வந்து அறிவுரை சொல்கிற இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சபலப்படக்கூடாது. சபலம்ங்கிறது எல்லா விஷயத்துலையும் வரும். ஒரு சில விஷயங்களில் வந்து ஒருத்தரை பார்த்தோன்னே வந்து அவங்க பிடிச்சி போயிடும். ஆனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் அந்த பார்த்தோன்னே பிடிச்சி போகுது அப்படின்னா கண்ட்ரோல் வேணும். சரிங்களா? மனசில் கண்ட்ரோல் இருக்கணும். பார்க்குறவங்கள பூரா பிடிச்சி போச்சுன்னா அது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்காது. அது தப்பான ஒரு
முடிவில் தான் ஒரு தப்பான முடிவாக தான் இருக்கும். சரிங்களா? தலைவனாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து சபலத்தை வந்து குறைச்சிக்கோங்க. சபலப்படக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையும் சபலப்படக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து வாழ்ந்த கெட்டவனின் வறுமையை தூற்றக்கூடாது. சரிங்களா? அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்லா வாழ்ந்தவங்க கடைசியில் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள வந்து தூற்றக்கூடாது. நீ அப்படி இருந்த இப்படி இருந்த இப்போ இப்படி கஷ்டப்படுற, நீ பண்ணினால தான் இந்த அளவுக்கு நீ ஆயிருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து குத்தி காட்டக்கூடாது. சரிங்களா? அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அவங்க பொழப்ப அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் வந்து அவங்கள தப்பாக பேசி அவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, காயப்படுத்தாதீங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா பகைவனாக இருந்தாலும் ஒருவரின் இறப்பில் மகிழக்கூடாது. இப்போ வந்து நம்மளுக்கு பகையாளி அதை பரம்பரை எதிரியாக இருந்தாலுமே வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, இல்லை இறக்கும் போது வந்து சந்தோஷப்படக்கூடாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து செத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்னைக்கு தான் கொண்டாட்டமாக இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. சரிங்களா? இறப்புங்கிறது எல்லாருக்குமே எப்போ வேணாலும் வரலாம். சரிங்களா? பகைவனாக இருந்தாலும் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து தயவுசெய்து கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் வருத்தப்படுங்க. ஓகேங்களா? அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஓகேங்களா? கடும் பசியிலும் மதியாதவர் வீட்டில் உணவு உண்ணக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளவுதான் பசியாக இருந்தாலும் நம்மளை மதிக்கலை அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கக்கூடாது. அவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? எவ்வளோ பசியாக இருந்தாலும் பரவாயில்லை, பசியை தாங்கிக்குங்க. அப்படிப்பட்ட மதிக்காதவங்க வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிடாம இருந்துட்டு போயிடலாம். சரிங்களா? அதனால் வந்து கடும் பசியாக இருந்தாலும் மதியாதவர் வீட்டில் உணவுன்றதை தவிர்க்கணும். ஓகேங்களா? அடுத்து தர்மம் செய்வதை தவிர்க்கக்கூடாது. முடிஞ்ச அளவு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுறதுனால குறைஞ்சி போயிட மாட்டேன். நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்து உதவுங்க. சரிங்களா? அதனால அவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் இதை ஒரு நேரம் உணவு கொடுத்தா கூட அவங்க ஒரு நேரம் நம்ம வந்து 3 நேரம் வந்து வேஸ்ட்டாக கீழே கொட்டுற உணவை வந்து அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு நேரமாவது வயிறோட சாப்பிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாத 10 விஷயங்கள், செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ வந்து டெய்லியுமே போட்டுட்ருக்கேன். வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப்பில் போய்ட்டு வித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் வரும். ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.